அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகேவுக்கு குரூப் 2 குரூப் 4க்காக தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 3வது நாள் பார்ட் 3ல ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸுக்கும் மற்றும் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க, சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும்? ஒருத்தர் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது முடிந்திருக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது. நவம்பர் 1986 எம்ஜிஆர் காலத்தில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அவரை நியமிப்பவர் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க, குடியரசு தலைவர் என்பது சரி. பட்டங்கள் அளித்து வேறுபடுதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 18ஆம் சட்டப்பிரிவு தான் பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவாகும். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எது முதல் எதுவரை சமத்துவத்தை அளிக்கிறது? எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது? இந்த சட்டப்பிரிவுகள் ரொம்ப முக்கியம். 14 முதல் 18 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் தான் குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்? இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இது 7th பாலிட்டியில் இருக்கும், நுகர்வோர் உரிமை. அதில் இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் 24, 1986 என்பது சரியான விடை. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார்? மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் ஆப்ஷன்ல மீரா குமார். அவங்க தான் பார்த்தீங்கன்னா முதல் பெண் சபாநாயகராக மக்களவையில் பதவி வகித்தார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்னு பாருங்க, 1915ஆம் ஆண்டு. இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படும் பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சணல் என்பது சரியான விடை. தங்க இலைப்பயிர் சணல் என்பது சரியான விடை. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி அவர்கள். கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ல ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரந்தர் குமார் கோஷ், இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாங்க, கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர்கள் ஆவார்கள். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது யாரால்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியாவால் நிறுவப்பட்டது. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர், இதற்கு எதிராக தான் திலகர் வழக்கு தொடுப்பாரு. அதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோல் என்பது சரியான ஒன்று. கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல லாலா ஹர்தயால் என்பவரால் நிறுவப்பட்ட கட்சி தான் கதார் கட்சி ஆகும். தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் எது? அவர் ராஜ்குமார் சுக்லா அழைப்பாரு. அவர் முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்ரான் சத்தியாகிரக போராட்டமாகும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்?
ஆப்ஷன்ல ராஜாஜி என்பது சரியான விடை. சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பு உடையவர்கள் ஆவார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1925 ஆண்டாகும். முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1854 ஆண்டாகும். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து எத்தனை மாகாணங்கள்ல வெற்றி பெற்றது? 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற மொத்த மாகாணங்கள் எத்தனை? இதுல 1937 காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. எப்போது முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்த ஆண்டு நாள் ஆப்ஷன்ல 16 ஆகஸ்ட் 1946 நாளன்று தான் முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லின் லித்தோ பிரபு காலத்துல தான் கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகை தந்தது. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார்? சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க 1939 ஆண்டு நீக்கப்பட்டார். மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? இவர் வந்து ஒரு நிகழ்வின் போதுதான் காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என அழைப்பு விடுப்பார். அது எந்த நிகழ்வு? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்பது சரியான ஒன்று. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? ஆப்ஷன்ல 1806 ஜூலை 10 அன்று வேலூர் புரட்சி வெடித்தது. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? அமிர்தசரஸ்ல ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சைபுதீன் கிச்லு என்பவர் தான் கைது செய்யப்பட்டார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை யார் நிறுவியது? 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு வந்து பாத்தீங்கன்னா எங்கே நடைபெற்றது? ஆப்ஷன்ல 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றது. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டூடு மியான் அவர்கள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் ஆப்ஷன்ல எந்த திட்டம் பாத்தீங்கன்னா மேட்டூர் நீர் மின்சக்தி திட்டமாகும். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? அதிக அளவில் பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தான் அதிக அளவில் காடுகளின் பரப்பை கொண்டுள்ளது. கடைசி ஒன்று, கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எந்த ஆறு? ஆப்ஷன்ல பெரியார் ஆறு தான் வந்து பாத்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்கும் ஆறாகும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஜிகே ரிலேட்டடாக ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.